ஜெயிலர் 2ல கேமியோ பண்ற பாலிவுட் நடிகர், இம்பாக்ட் பிளேயரா களமிறங்குற ரம்யா கிருஷ்ணன், இசையமைப்பாளர் டிஎஸ்பிக்கு ஜோடியா நடிக்க போற இளம் நடிகை. இதை பத்தியெல்லாம் இந்த வாரத்துக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. லெஜண்ட் சரவணாவோட லீடர் படம் ஓடிடில ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து வருது. கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியான இந்த படத்துக்கு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 25 கோடிக்கும் அதிகமா இந்த படம் வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த படத்துல லெஜண்ட் சரவணா கூட ஷாம், ஆண்ட்ரியா, சந்தோஷ் பிரதாப், பாயல் ராஜ்புத் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. மே 29 இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்று வருது. இதுவரைக்கும் லீடர் படத்தை நீங்க பார்க்கலனா இந்த வீக்கெண்ட் அமேசான் பிரைம்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நடிகர் ஹிருத்திக் ரோஷனை ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஜெயிலர் 2க்கான ஷூட்டிங் நிறைவு செய்யப்பட்டதா கடந்த மாதம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சில காட்சிகள்ல திருப்தி இல்லாததால இயக்குனர் நெல்சன் மேலும் 15 நாட்கள் படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டு சென்னை பனையூர்ல செட்டு போட்டு படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜெயிலர் 2ல ஷாருக் கான் ஒரு கேமியோ பண்றதா இருந்துச்சு. ஆனா இப்போ அவருக்கு பதிலா அந்த ரோல்ல ஹிருத்திக் ரோஷனை நடிக்க வைக்க தயாரிப்பு நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் ஜெயிலர் 2ல கேமியோ பண்ண மறுத்திருக்கிறதாகவும் பேசப்படுது. ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணிருக்கிற முதல் படமான சிக்மா படத்தோட வெளியீட்டு தேதியை படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் முதல் முறையா இயக்குனரா சிக்மா படம் மூலமா அறிமுகமாகிறாரு. இந்த படத்தை லைகா மற்றும் ஜேஎஸ்ஜே மீடியா நிறுவனம் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு. பிரியா அப்துல்லா, ராஜு சுந்தரம், சம்பத் ராஜ், அன்புதாசன், ஷீலா ராஜ்குமார் உள்ளிட்ட நடிகர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கா ஆக்ஷன் படமா உருவாகி இருக்கிற சிக்மா ஜூலை 31ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இசையமைப்பாளரா ரசிகர்களை கவர்ந்த தேவிஸ்ரீ பிரசாத் இப்போ ஹீரோவா புதிய பயணத்தை தொடங்க போறாரு. இயக்குனர் வேணு எலிடாண்டி டைரக்ஷன்ல உருவாகிற எல்லம்மா திரைப்படத்தின் மூலமா அவர் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. இந்த படத்துல தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு ஜோடியா நடிகர் மமிதா பைஜு நடிக்க உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இளம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற மமிதா பைஜு இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறதால எல்லம்மா மீது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு. நடிகர் அர்ஜுனோட பிளாஸ்ட் திரைப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வருது. முதல் நாள்லயே இந்த படம் ரூபாய் 1.15 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் ஆக்ஷன் காட்சிகளையும் கராத்தே பின்னணியிலான கதையையும் பாராட்டி வராங்க. இதனால வரும் நாட்கள்ல படத்தோட வசூல் இன்னும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அர்ஜுனோட அபிராமி, பிரீத்தி முகுந்தன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதனோட முன்னாள் உதவி இயக்குனரான சுபாஷ் கே ராஜ் இயக்கியிருக்காரு. ஆக்ஷன் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல விருந்தா இருக்கும்னு சொல்லப்படுது. அதனால ஃபேமிலியோட போய் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கட்டா குஸ்தி 2 படத்துல நடிகர் ரம்யா கிருஷ்ணன் இணைஞ்சிருக்கிறதா அறிமுக போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல ராஜராஜேஸ்வரின்ற கதாபாத்திரத்துல ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரம்யா கிருஷ்ணனை இந்த படத்துல இம்பாக்ட் பிளேயர்னு படக்குழு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. பொதுவா ஐபிஎல் போட்டிகள்ல மட்டும்தான் நம்ம இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற வார்த்தையை கேட்டிருக்கோம். இப்போ சினிமாவிலையும் பயன்படுத்தி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்திருக்கு. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் சமீபத்தில் நிறைவடைஞ்சது. விளையாட்டு பின்னணியில உருவாகிற கட்டா குஸ்தி 2 திரைப்படம் ஜூலை 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.